ஓம் ஸ்ரீ சாய்ராம். டிசம்பர் 26, 2025 சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம். பிரேமை மட்டுமே எல்லாவற்றிலும் மறைந்திருக்கும் தெய்வீகத்தை வெளிப்படுத்த வல்லது. பிரேமையே இறைவன். பிரேமையில் வாழுங்கள். பிரேமை என்பது கொடுப்பதிலும் மன்னிப்பதிலும் தான் இருக்கிறது. சுயநலம் என்பது பெறுவதிலும் மறப்பதிலும் தான் இருக்கிறது. சுயநலமின்மையே பிரேமை, பிரேமையின்மையே சுயநலம். குறுகிய சுயநலன்களை தேடுவதில் உங்களுடைய வாழ்க்கையை வீணடிக்காதீர்கள். பிரேமை பிரேமை நீங்கள் உண்மையில் எதுவோ அதுவாக, அதாவது பிரேமையின் திருவுருவங்களாக மாறுங்கள். மற்றவர்கள் உங்களை எப்படி நடத்தினாலும் அல்லது உங்களை பற்றி அவர்கள் என்ன நினைத்தாலும் அதை பற்றி கவலைப்படாதீர்கள். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுங்கள். மற்றவர்கள் சொல்வதற்காக அல்லாது உங்களுடைய சொந்த முன்னேற்றத்திற்காக பிரேமை நிறைந்த வாழ்க்கை வாழுங்கள். மற்றவர்களை போலியாக பின்பற்றாதீர்கள். உங்களுக்கென்று ஒரு சொந்த வாழ்க்கையை அமைத்து கொள்ளுங்கள். உங்களுக்கென்று சொந்த இதயம், சொந்த கருத்து, சொந்த சிந்தனைகள், சொந்த சங்கல்பம் ஆகியவை இருக்கின்றன. பின் எதற்காக போலியாக பின்பற்ற வேண்டும்? பிறரை பார்த்து செய்தல் மனித இயல்பு, ஆனால் தானே சிருஷ்டிப்பது தெய்வ இயல்பு. நீங்கள் தேர்ந்தெடுத்த பாதையை பின்பற்றுங்கள். உங்கள் சொந்த இறை அனுபவம் உங்களுக்கு வழிகாட்டியாகவும் ஆசானாகவும் இருக்கட்டும். மற்றவர்களை பின்பற்றி சென்று உங்கள் முடிவை நீங்களே தேடிக்கொள்ளாதீர்கள். நீங்கள் புற உலகில் தேடினால் இறைவனை காண முடியாது. பிரேமையால் பிரகாசிக்கும் உங்களுடைய இதயமே இறைவனின் பிரேமையாகும். தெய்வீக அருளுரை டிசம்பர் 25, 1979. நானே இறைவன், நானே இறைவன், நானே இறைவன் என்று உங்களை நீங்களே இடையறாது நினைவூட்டிக் கொள்ள வேண்டும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா. ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம்.